4 மாதம் 10 நாளைக்கு பிறகு மறுமணம் பண்ணிக்கலாம். மறுமணம் பண்ணாமல் இருப்பதற்குரிய காலத்துக்கு பேர் தான் இத்தா. நல்லா விளைக்கணும். இன்னைக்கு புருஷன் செத்தா நாளை கல்யாணம் பண்ணாம அடுத்த மாசம் பண்ணாம ஒரு 4 மாதம் 10 நாட்கள் கழித்த பிறகு நீங்க மறுமணம் பண்ணிக்கிறீங்க. புருஷனுக்கு அந்த கட்டளை கிடையாது, பொண்டாட்டிக்கு அந்த கட்டளை இருக்குது. இதான் அவருடைய, இது இஸ்லாத்துல உள்ளதுதான். இது வேற கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது. இந்த கல்யாணம் பண்ணக்கூடாது என்பதோட 2 கூடுதலான கண்டிஷன். என்ன கண்டிஷன் கேட்டா, திருமணத்தை தூண்டக்கூடிய ஆடை அலங்காரங்கள் மேக்கப்புகளை அந்த காலகட்டத்தில் தவிர்த்துக் கொள்ளணும். திருமணத்தை தூண்டக்கூடிய லிப்ஸ்டிக் போடுறது, அப்படியே நகை நட்டில் அள்ளி முடிச்சுக்கிறது, ஜோடிச்சுக்கிறது 4 மாசத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க எப்பவும் போல இருந்துக்கலாம். புருஷன் இறந்தா எப்பவும் அப்படியே இருக்கணும்னு கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க பூ வச்சுக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் 4 மாசம் 10 நாளைக்கு பிறகு இப்படின்னு இஸ்லாம் சொல்லிடுது. இது இஸ்லாம் சொல்றது உண்மைதான். இன்னொன்னு சொன்னார்ல, இருட்டில் வச்சிருக்காங்க, அது எங்க சமுதாயத்தில் சொல்ல வேண்டியது. நான் 2வது சொல்றேன், இஸ்லாத்துல சொல்றது இவ்வளவுதான். இது ஏன் இஸ்லாம் இதை சொல்லுதுன்னு கேட்டா 2 விஷயத்தை கவனிக்கணும். இன்னொருத்தனை போய் ஒரு கல்யாணம் பண்ண போறா. இன்னைக்கு புருஷன் செத்த உடனே நாளைக்கு இந்த பெண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்றான்னு வைங்க. கல்யாணம் பண்ண உடனே கொஞ்ச நாள் சென்று இவன் கற்பனையாவது அவனுக்கு தெரிய வருது. இவன் என்ன நினைக்குவான், இது நமக்கு உண்டான குழந்தையா அவனுக்கு உண்டான குழந்தையா இது என்று சந்தேகம் வரும். ஏன்னா இன்னொருத்தன் வரும்ல, இந்த குழந்தையின் மீது அவனுக்கு இயற்கையான ஈடுபாடு பாசம் இருக்காது. யாருடைய குழந்தைங்கிற டவுட் வரும் பொழுது அதை பார்த்தாலே வெறுக்குவான். அவனுடைய எதிர்காலம் சூன்யமா போயிடுறேன். அப்படி ஒண்ணு தப்பான முறையில் ஒண்ணு குழந்தைய சுமந்துடல, இருந்தாலும் இன்னொருத்த குழந்தை இருக்காமல. நேற்று புருஷன் செத்துட்டா, இன்னைக்கு இந்த பொம்பளை வேற கல்யாணம் பண்ணிட்டா, அப்ப இந்த குழந்தை அவனுக்கு உண்டானதா எனக்கு உண்டானதான்னு சந்தேகம் வரக்கூடிய நேரத்தில் இவனால் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் சூன்யமா போயிடும். பழக்க மாட்டான், ஒழுங்கா செய்ய மாட்டான், அதுக்குரிய கல்வியை கொடுக்க மாட்டான். அப்ப இந்த குழந்தையுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு கேட்டா அதை தெளிவுபடுத்தணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டைமை இஸ்லாம் உடனே பண்ண வேணாங்குது. நீங்க கூட கேட்கலாம், குழந்தை இருக்கிறது தான் 1 மாசம் தெரிஞ்சு போயிருமே, அதுக்கு என்ன 4 மாசம் 10 நாள் மாதவிடாய் வரலன்னா தெரிஞ்சு போயிடுது. அந்த மாசம் புருஷன் செத்து போய் அந்த மாசம் மென்சஸ் வரலன்னா என்ன ஆயிரும், குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். இதுக்கு என்னத்துக்கு 4 மாசம் 10 நாள் அப்படின்னு கேட்கலாம். அது கரெக்ட் தான். 4 மாசம் 10 நாளுக்கு தேவைப்படாது, 1 மாசமே போதும். ஆனால் இவன் நாளைக்கு உலகத்தில் மறுப்பான். 2 மாசம் கழிச்சு கூட என்ன செய்யலாம், அவன் கல்யாணம் பண்ணலாம். 2 மாசத்துக்கு இடையில அவளுக்கு குழந்தை இருக்குதா இல்லையான்னு வெளிப்படையான அடையாளம் தெரியாது, வெளிப்படையா தெரியாது. கல்யாணம் பண்ண பிறகு இவன் என்ன பண்ணுவான், பிறந்த குழந்தை இவன மாதிரி இருக்காது. அப்படி இருக்கணும்னு சட்டம் ஒண்ணும் கிடையாது. புருஷன் மாதிரி தான் குழந்தை இருக்கு, தாப்பு மாதிரி சட்டம் இருக்குதா, ஒரு மாதிரியா இருக்குமா, இது அவன் கண்ணு மாதிரி இருக்குது, இது நம்ம மூக்கு மாதிரி இல்லையே அப்படிமா. இது மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன செய்வான், அந்த குழந்தையின் மீது ஒரு பெரிய ஒரு பாசமற்ற முறையில் நடந்துக்கிடுவான். யாருக்கு பிறந்த குழந்தை, யாரு உண்டாக்குன குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப ஒரு 4 மாதம் 10 நாள் என்பது எந்த ஒரு பெண்ணாலையும் வெளிப்படையாக குழந்தை இருப்பதை மறைக்க முடியாம வந்துடும். அதாவது அவ வெளியே சொல்லாட்டா கூட வெளியே தெரிஞ்சு போயிடும். ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கடே குழந்தை இல்லாம வந்திருக்கேன்டா, நான் உன்னை கல்யாணம் பண்ணும் பொழுது எவன் வீட்டு கருவையும் சுமக்காம வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னா அக்கம் பக்கத்தில் பொம்பளையா ஆமா வயிறு சின்னதான் இருந்துச்சு, வயிறு நான் குழந்தை இல்லையேன்னு சொல்லுவா. அப்ப இவளுக்கு சாட்சிகளோட ஊரு உலகம் சாட்சியா இருந்தா தான் அந்த நியாயத்தை வாங்கி கொடுக்க முடியும். இவெல்லாம் மறுத்தா கூட என்னடா குழந்தைங்கிற, கல்யாணம் பண்ணி தரும்போது எந்த ஒரு குழந்தை இருக்கிற அடையாளம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு வாழ்க்கைக்கு பாதுகாப்பு காட்டான். அப்ப உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும். இந்த ஒரு நோக்கத்துக்காக நாளைக்கு என்னவும் செய்வான், நாம்பள 2 மாதம் அனுபவிச்சுட்டு என் குழந்தை இல்லைன்றான். என் குழந்தை இல்லைன்னு இவன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு வெளிப்படையா உலகத்துக்காக தெரிகிற மாதிரி அது வெளிப்படையா அறிவிக்கப்பட வேண்டும். ஒரு 4 மாதம் 10 நாள் என்பது அவன் வயிறு பெருசாகி ஓரளவுக்கு குழந்தை இருக்குது இல்லைன்னு அக்கம் பக்கத்தில் உள்ள பொம்பளை தெரிஞ்சு போயிடும். அவர்கள் நாளைக்கு சாட்சி சொல்லுவாங்க, இல்ல கல்யாணம் பண்ணும்போது அப்படிலாம் இல்ல, இவன் போய் சொல்றான். 6 மாசத்துல குழந்தை பிறக்க சான்ஸ் இருக்குல்ல. கல்யாணம் நீங்க பண்றாங்க, 4 மாசத்துக்கு பிறகு நீங்க பண்றான், 6 மாசத்துல குழந்தை பிறந்துருச்சு. இப்ப என்ன சொல்லுவாங்க, ஏன் குழந்தை இல்லைன்றான். அது எப்படிங்க 6 மாசத்துல பிறக்கும், எப்பவாவது பிறக்கும். ஆனா இவன் சொல்லுவான், அது எப்படி என் குழந்தையா இருக்க முடியும் அப்படின்றான். அப்ப இவளை சுத்தமான நிலையில கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சா 6 மாச குழந்தைக்கும் அவனை தகப்பனாக்கி அந்த குழந்தையுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். இதுக்காகத்தான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, திருமணம் முடிப்பதற்கு அவசரப்படாதீங்க. திருமணத்தை மறுக்கிறாங்க எத்தனை சமுதாயங்கள்ல விதவைகளுக்கு. இஸ்லாம் அதை அனுமதிச்சு, அது அனுமதியும் கூட சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அந்த பெண்ணுக்கு உதவணும். நாளைக்கு தப்ப விமர்சனம் பண்ணிடக்கூடாது, இதை காரணம் காட்டி தள்ளிவிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பாதுகாப்பு, வெளிப்படையான பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு தான் 4 மாசம் 10 நாளுக்கு பிறகு இந்த கல்யாணம் பண்ணிக்கிறங்க. இதுக்கு பேர் தான் இத்தா.
எங்க ஆளுக்கு என்ன பண்றாங்க தெரியுமா சொன்னாரு. இதெல்லாம் சொல்றதுக்கு தான் அடிக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க போஸ்டர் கிளிக்கிறாண்டு, இதுக்குதான் எங்க ஆளுக்கு செய்யற தப்பை நாங்க தாட்சணியம் இல்லாம இங்க சொல்றது மட்டும் இல்ல, அந்த ஜமாத் இருக்கிற இடத்துல மேடையை போட்டு போய் சொல்லுவோம். வழங்குதா? தர்கா கூட நாங்க இங்க சொல்ல மாட்டோம், தர்காவுக்கு பக்கத்துல மேடையை போட்டு நாகூர்ல சொன்னோம், அது கட்டிச்சான், அதுக்கு வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறோம். எது கூடாதோ அது அந்த இடத்துல போய் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப சகோதரர் சொன்ன மாதிரியான கொடுமை என்ன நடக்குது தெரியுமா? இத்தான் கணவன் இறந்தவன ஒரு அறையில கொண்டு போய் போட்டுருவாங்க, தேரை சீலை தொங்க விட்டுருவாங்க, கண்ணாடி பார்க்க கூடாது, அந்த பெண்ணு மூஞ்சில மோத பார்க்க கூடாதான். இதெல்லாம் இவங்களா கண்டுபிடிச்சுக்கிட்டது. இது எந்த குரான்லயும் கிடையாது, எந்த நபி இதை சொன்னது கிடையாது, எந்த மார்க்க அறிஞர்களும் விற்பனர்களும் இதை சொன்னது கிடையாது. இங்க உள்ள அறியாத மக்கள், எங்க சமுதாயத்தில் உள்ளவன் பெண்களை கொடுமைப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டிய இஸ்லாத்துக்கு எதிராக இந்த வேலையை செய்யறான். செய்யலன்னு நான் மறுக்கல, செய்யறான். இருட்டர்ல அடிச்சு போடுறான். 4 மாசம் 10 நாளைக்கு எங்கேயும் வெளியே போக கூடாது, பாத்ரூம் முகத்திரம் எல்லாம் உள்ளதான், யாரையும் சந்திக்க கூடாது. இந்த மாதிரியா போட்டு ஒரு ஜெயில் வைங்கள, ஜெயில கூட கொஞ்சம் சந்திக்கலாம், கொஞ்ச நேரம் திறந்தெல்லாம் விடுவாங்க. அதை விடவும் மோசமான ஒரு நிலையில கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதை எதிர்த்து நாங்கள் கடுமையா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப என்னுடைய தகப்பனார் இறந்த பிறகு என்னுடைய தாயாருக்கு அந்த நிலை வர நான் விடல. அது மாதிரி எத்தனையோ சகோதரர்கள் என்னோட தகப்பனார் இறந்த பிறகு அவங்க இந்த மறுமணம் பண்ணிக்க போறாங்க. மறுமணம் பண்ற வயசுல உள்ளவங்களுக்கு அந்த சட்டம் எல்லாம், நான் 40 வருஷம் ஆனாலும் கல்யாணம் பண்ண போறது இல்ல, அவங்க சரியான வயசான ஆளு. அப்ப அந்த மாதிரியா உள்ள அவங்களும் இப்படி அடைச்சு வச்சுருவாங்க. 80 வயசு கிழவியா இருந்தாலும் இப்படி அடைச்சு வச்சிருவாங்க. இது இஸ்லாத்தில் இல்லை. எங்க சமுதாயத்தில் உள்ள அறிவியனர்கள் இதை செய்யறாங்க. அதை நாங்க திருத்திக்கிட்டு வர்றோம், மாற்றங்கள் கொண்டுட்டு வர்றோம். அது தேவையானது. முதல் சொன்னது இஸ்லாம் சொன்னது இருக்க, அது எந்த வகையிலும் பகுத்தறிவுக்கு எதிரானது இல்ல, பெண்களுடைய எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் தரக்கூடியது, கேடு தரக்கூடியது இல்ல. இவர்களா உண்டாக்கிட்டது இருக்கு பாருங்களேன், அது தப்பு. இஸ்லாம் சொல்லக்கூடியது கரெக்டா இருக்குது. முஸ்லீம்கள் அவனா உண்டாக்கிட்டதுல பெண்களுக்கு கொடுமை செய்யறான், இஸ்லாத்துல கொடுமை இல்ல. அதோட சகோதரர் கேட்கும் பொழுது அந்த பர்தா பத்தி ஒண்ணு கேட்டு விட்டாரு, அதுக்கு கேட்டு கொடுத்துருவாரு. அதையும் சேர்த்து கேட்டார், பர்தா விஷயத்தையும் கேட்டார் சகோதரர். பகுத்தறிவு திராவிட கழகம் சுயமரியாதைக்காரர் இன்னொரு கேசட் வாங்கிக்கிறேன். பர்தா பத்தி கேட்டீங்கல்ல, அதுக்கு கேசட் வாங்கிக்கிறேன். என்னுடைய பேர் இன்ஸ்பிரேஷன் பாபு. அந்த மேலே சேர்ந்தவன். உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணி ஒருவர் தனது கணவர் வேண்டாம் என்று கூறுகிறார். கணவர் வேண்டாம் என்று கூறுகிறார். கணவர் மனைவி வேண்டும் என்று கூறுகிறார். மனைவி வர மறுக்கிறார். சில மாதங்கள் கழித்து இவர் மனைவி வராத காரணத்தினால் மருத்துவம் செய்து கொள்கிறார். மருத்துவம் செய்தவுடன் அந்த அவருடைய மனைவி கோர்ட்டு வழக்கு தொடர்ந்து உள்ளார். வழக்கு தொடர்ந்து எனக்கு ஜீவனாம்சம் வேண்டும் என்று கூறுகிறார். இவர் ஒரு கூலி தொழிலாளி, ஒரு ஜவுளி வியாபாரி. இவருக்கு ஜீவனாம்சம் 7 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கோர்ட்டு ஆர்டர் உள்ளது. இவர் என்ன கூறுகிறார், 2 ஊர் ஜமாத்தாருக்காகவும் கேட்டுள்ளார். என் மனைவி நான் சமைக்கிறேன் கேட்டுள்ளார். இப்போதும் அவர் மனைவி வந்தால் தயாராக உள்ளார். இவர் ஜீவன் நமக்கு தேவைதானா? அது ஒண்ணு இல்ல. அதாவது மனைவி விவாகரத்து கேட்கிறாங்களா? ஆமா. இவர் கொடுக்க மாட்டேன்ட்டாரா? ஆமா. இவரு ஜீவனம் கொடுக்க முடியாத சூழ்நிலை உள்ளார். விவாகரத்து யாரு கேட்டா? மனைவி கேட்டுக்காங்க. மனைவி கேட்டாங்க. மனைவி கேட்டுக்காங்க. இவர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. ஆமா. சரி. கோர்ட்டு தீர்ப்பாகி இவருக்கு ஜீவனத்தை கொடுக்க சொல்லி ஆர்டர் வந்தது. இவர் விவாகரத்து கொடுக்கலன்னா ஜீவனாம்சம் பேசி வராதா கேட்கிறேன். விவாகரத்து தான் கொடுக்கல. இல்ல இவர் கொடுக்கல, மனைவி கேட்காங்க. மனைவி வாங்கிட்டாங்க. இஸ்லாமிய பெண்மணி வாங்கிட்டாங்க. சரி சரி. ஆனா இவர் ஒரு ஜவுளி வியாபாரி. சரி. இவருக்கு மாசம் 7 ரூபாய் கொடுக்க முடியாத சூழ்நிலை உள்ளார். சரி. சொன்னா அந்த மனைவி வந்தால் நான் ஏற்றுக்க தயாராக உள்ளேன். ஏற்கனவே 2 குழந்தைகள் உள்ளது. சரி. ஆனா 2 ஜமாத்தும் கேட்டு கொடுக்கவில்லை. அந்த ஜமாத் கேட்டுக்கொள்ளுமா அப்படின்னு கேட்காரு. அடுத்து கல்யாணத்திற்கு நிக்க எழுதும்போது இவர் மதத்தியாக பொதுவாக முஸ்லீம் சமுதாயத்தார் 50,000 ரூபாய் பணம் 30 ரூபாய் நகை என்று வாங்கிறார். நான் நிக்க 136 வாய் கொடுத்து முடிக்கிறேன் என்று கூறுகிறார். இது என்ன அர்த்தம்? அது பார்க்கின்றது. அதாவது இதுல ஜீவனாம்சம் கொடுக்கணுன்றீங்களா கொடுக்கலான்றீங்களா? நீங்க என்ன கேட்கறீங்க? கொடுக்க தேவையில்லை. இந்த பொம்பளைக்கு எப்படிதான் சொல்றீங்க? கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு. சரி. அதாவதுங்க ஒரு பெண்மணி புருஷனை பிடிக்கலன்னு சொல்லுது, புருஷன் வச்சுக்கிறது தயாரா இருக்கலாம். எனக்கு இந்த கணவன் வேணாம்னு சொல்லி விவாகரத்து கேட்குது. விவாகரத்து கொடுக்க மாட்டேன்ட்டான் அவன். அந்த பெண்மணி கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்ல போய் விவாகரத்து தீர்ப்பு வாங்கிருச்சு. வாங்கிட்டு ஜீவனாம்சம் கொடுன்னு ஒரு தீர்ப்பை போட்டு அதுக்கு வாங்கிருச்சு. ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லி
இவர் வந்து கூலி தொழிலாளி, இவரு கொடுக்க முடியாது. இவர்கிட்ட போய் கேட்டா நான் அந்த பொம்பளை வேணாங்கிறேனா, நான் தான் வச்சு மனைவி வச்சுக்கிறேன்னு சொல்றேன், அந்த பொம்பளைய விவகாரத்தை வாங்கிட்டு என்கிட்ட எப்படி ஜீவனாம்சம் கேட்கறதுன்னு சொல்லி இவர் ஆர்குமெண்ட் பண்றாரு. இது என்னன்னு கேட்கிறாரு, இதனுடைய நிலை என்னன்னு கேட்கிறாரு. இதுல வந்து பல விஷயங்கள் அப்படி பின்னி பணிஞ்சு அவர் கேட்டிருக்காரு. பல சட்டங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்துல ஜீவனாம்சத்தை பற்றி உள்ள நிலைமை என்ன, பெண்களுக்கு விவாகரத்து கேட்கிற உரிமை இருக்குதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு விளங்கும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 20ஆம் நூற்றாண்டில் கூட பெண்களுக்கு வழங்காத ஒரு விவாகரத்து உரிமையை இஸ்லாம் வந்து 1400 வருஷத்துக்கு முந்தைய கொடுத்திருக்கு. இன்னைக்கு கூட கொடுக்கல உலகத்தில். இன்னைக்கு தேதி வரைக்கும் உலகத்தில் எந்த நாட்டிலும் கொடுக்கப்படவில்லை. என்னதான் பெண்ணுரிமைக்கு கூச்சல் கூப்பாடு பட்டாலும் சரி, எனக்கு என் புருஷனை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணால்